பல்லடம் அருகே கள்ளக்கிணறு என்ற இடத்தில் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி முட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதனால் லட்சக்கணக்கான முட்டைகள் சாலையில் சிதறின. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன், வணக்கம். இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? இந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய நந்தவனம் பாளையம் என்ற இடத்துல இருந்து காளிவேலம்பட்டி என்ற இடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா கறிக்கோழி குஞ்சுகள் தயாரிப்பதற்கான லட்சக்கணக்கான முட்டைகள் வந்து ரெகுலரா அனுப்பிட்டு இருக்காங்க. இந்நிலையில் இன்று வந்து பாத்தீங்கன்னா பல்லடத்தை சேர்ந்த வரதராஜ் என்ற ஓட்டுநர் வந்து ஒரு கண்டெய்னர் லாரியில் வந்து லட்சக்கணக்கான முட்டைகளை ஏற்றிக்கொண்டு தாராபுரம் பல்லடம் சாலை வழியாக வந்து பல்லடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போது கள்ளக்கிணறு என்ற இடத்தில் ராஜபாளையத்தில் இருந்து கோவை நோக்கி வந்த லாரி ஒன்று பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் தலைக்குப்புறமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் கண்டெய்னர் லாரியில் ஏற்றி வரப்பட்ட லட்சக்கணக்கான முட்டைகள் முழுவதுமாக சாலையில் சிதறி சேதமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் வரதராஜ் மற்றும் அரசு பேருந்தில் பயணித்த பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வேறு வாகனத்தை கொண்டு வந்த முட்டை நிறுவனத்தினர் மீதமுள்ள சேதம் அடையாத முட்டைகளை தற்போது எடுத்து சென்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் பல்லடம் காவல்துறையினர் சாலையில் கவிழ்ந்து கிடக்கும் லாரியை அப்புறப்படுத்தும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதில் வந்து சாலையில் வந்து அந்த முட்டைகள் லட்சக்கணக்கான முட்டைகள் சிதறியதால வந்து பாத்தீங்கன்னா கடும் துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளது. நன்றி பிரகதீஸ்வரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.